அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கிற நம்பர் கூட இந்த காதல் பயணம் வந்து தொடருமா தொடராதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இதே டாபிக்கில். அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, இது வந்து ஃபைல் செலெக்ஷனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்ததுக்கு இணங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபைல் செலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ல அப்படி சொல்லி. நான் வந்து டேரோ க்ளாத் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கான மெடிடேஷன் ஒர்க்கில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு கொடுக்குற டேரோ ரீடிங்கை 100க்கு 100% கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ அதனால் நான் இன்னுமே கற்றுட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேபிள் க்ளாத் வந்து டேரோ கார்டுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறத நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி இன்னும் அதை கொஞ்சம் அந்த சக்திகளை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்னால் சரியாக அடிக்கடி அப்லோட் பண்ண முடியாமல் போனது. ஸோ நான் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக ரீடிங் வந்து சொல்ல கிடையாது. ஓகே, இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மற்றது உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபைல் செலெக்ஷனை பார்த்துருவோம். இது வந்து நம்பர் 1, இது க்ரீன் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபைல் 1 பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் 2 பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ எப்பவும் போல் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டையுமே செலக்ட் பண்ணாதீங்க, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே பொருந்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா, ஸோ உங்கள் ஃபைல் எது அப்படியே செலக்ட் பண்ணிட்டா ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ நீங்கள் காதலிக்கிற நம்பர் கூட இந்த காதல் பயணம் வந்து தொடருமா தொடராதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கார்டில் இருந்து நீங்கள் காதலிக்கிற நபர் கூட இந்த வாழ்க்கை பயணம் தொடருமா, இந்த காதல் பயணம் தொடருமா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ ஓகே, நம்ம கார்ட்ஸ்லாம் இப்போ அழகாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நீங்கள் காதலிக்கிற நபர் கூட இந்த காதல் பயணம் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டால் இங்கே ஃபர்ஸ்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது இருக்க சூழ்நிலைக்கு இந்த காதலை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், நீங்கள் தனிமையில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த நபரை வந்து உங்கள் கூடயே இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த காதலை வந்து தொடர்றதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு விரக்தி வந்து இருக்கும். ஓகேயா, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்த்துருப்பீங்க, அதே போல் உங்கள் நபர்களும் எதிர்பார்த்துருக்கிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த காதல் பயணம் வந்து தொடர முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இழப்பு நிகழ்ந்து இல்லை 2 பேர்த்துக்கும்
இவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காதலை தொடராமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. ஓகே. உடனே வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டாம், இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து டீல் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்கள் நபர்களே உங்ககிட்ட வந்து கதைக்கணும் அப்படின்னா கூட ஏதோ இங்கே ஒரு சில தாமதங்கள் வந்து இன்னுமே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சைடில் இருந்தால் குயிக்காக வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது தலைகீழாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நிறைய தாமதங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் காதலை பிரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த நடந்த பிரச்சனையில் தான் இன்னுமே சுழன்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட உங்கள் காதலில் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எடுப்போம் அப்படிங்கிறத பற்றி இவங்க யோசிக்காமல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்க அந்த நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி தான் இன்னுமே யோசிச்சுட்ருக்காங்களே தவிர்த்து இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க இல்லை. ஓகே. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்தில் இவங்களுக்கு வந்து காயம் கொடுத்தது, இல்லை இவங்க இந்த காதலில் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து நடக்காமல் போனது, இதெல்லாம் இன்னுமா நினச்சி இவங்க கஷ்டப்பட்டுட்டு இவங்களும் இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லையா. அதே போல் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கூட இவங்க கண்டுக்கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இந்த காதலில் வந்து இவங்களுக்கு இதுவே கிடையாதா, உணர்ச்சியே கிடையாதா, இவங்க வந்து கதைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே இவங்களுக்கு காதல் இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் வெளிக்காட்டி கொள்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதே போல் இந்த காதலில் திரும்ப ஒரு நியூ பிகினிங் எடுத்துகிட்டு உடனே இந்த காதலில் அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இவங்க ரெடியாகி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே தெரியுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதலிக்கிற நபர் வந்து இந்த காதலில் அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியாத அளவுக்கு இவங்கக்கிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஓகேயா. ஸோ இவங்களால் இந்த விஷயத்த வந்து தனியாக வந்து என்னால் இதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படிங்கிறதும் இவங்க கட்டுப்பாடு முழுக்க வேறு ஒருத்தர்கிட்ட இருக்குது, இவங்களில் இன்னொருத்தர் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். ஓகேயா. ஸோ இல்லை அப்படின்னா இவங்க இன்னொருத்தவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால் தனிப்பட்ட ரீதியில் வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாமல் இந்த இடத்துல ஒரு நிறைய யோசிக்கிறாங்க. என்னால் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஸ்டெப் எடுக்க முடியலை, இந்த காதலை வந்து திரும்ப மீட்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியும், இல்லை எனக்கு வந்து இந்த காதலில் முதல் இருந்த மாதிரி வேகம் வந்து இல்லை, நான் ரொம்பவே தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னும் இவங்க நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த காதலை வந்து இவங்க நினச்ச மாதிரி இங்கே வந்து டக்குன்னு என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த விஷயத்தில் வந்து இந்த காதலை தொடரணும் அப்படின்னாலும் இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னாலும் நிறைய விஷயத்த இவங்க பர்சனலி விட்டு கொடுத்துட்டு தான் வரணும் உங்ககிட்ட. ஓகே. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பர்சனலாக இருக்கிற விஷயத்த வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னும், ஸோ செல்ஃபிஷாக என்னால் நிறையா விஷயத்த வந்து தனியாக இந்த விஷயத்த வந்து எனக்கு சாதகமாகிற மாதிரி செல்ஃபிஷாக என்னால் நடந்து கொள்ள முடியாது. அப்படியே நான் எனக்கு சாதகமாகிற மாதிரி இந்த விஷயத்த நடந்து கொண்டால் கூட நிறைய பிரச்சனைகள் வந்து முகம் கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக கூட இப்போதைக்கு இவங்க இந்த காதலை தொடரவும் வேண்டாம்னு விரும்பலை. அதே மாதிரி இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்க கிடையாது. இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு நிறைய பயம் இருக்கலாம். அதாவது இவங்களோட கட்டுப்பாடு வந்து இன்னொருத்தர் இருக்கிறதுனால கூட இப்போ இதை நம்ம முடிவெடுக்க போனால் வேறு ஏதாவது பிரச்சனை க்ரியேட் ஆகிரும். அதை வந்து எனக்கு இப்போதைக்கு அந்த பிரச்சனை கூட போராடுறதுக்கான சக்தி எனக்கிட்ட இல்லை, மனசளவில் நான் ரொம்பவே தளர்ந்து போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னால் எங்கள் காதலுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு தனியாக என்னால் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால கூட இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் காதலிக்கிற நபருக்கு கண்டிப்பாக ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இப்போ இதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லை. ஓகே. அதே மாதிரி இந்த காதலை தொடரணும் அப்படின்னும் இவங்க வந்து எந்த எஃபெக்ட்டும் போடுற மாதிரி எனக்கு இங்கே தெரில. ஏன்னா அவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க வந்து திருமணமாகி இன்னொரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இவங்க கவனம் ஃபுல்லாக அவங்க குடும்பம் சார்ந்து தான் இருக்கே தவிர்த்து உங்கள் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே வந்து தெரிய மாட்டேங்குது அப்படி தான் சொல்லணும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கதைக்கணும், பேசணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே. உங்கள் கூட கதைக்கணும், இந்த உறவை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதும் வேண்டாம், இப்போதைக்கு நான் இந்த விஷயத்த வெறுக்கிறேன் அப்படின்னு கூட இவங்க இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் மேலே வந்து உணர்ச்சி வந்து ஃபுல்லாக செலுத்த முடியலை, அந்த செலுத்தினா கூட ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்போதைக்கு என்னால் முழு கவனமும் உங்கள் மேலே செலுத்த முடியாது, அதனால் இப்போதைக்கு இந்த காதலை வந்து என்னால் தொடரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ஒரு சிலர் வந்து இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு தூக்கி
போட்டுட்டு இவங்க கொஞ்சம் இவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் மட்டும்தான் இதில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியல. ஓகே, இப்போ இந்த இடத்துல குடும்பம் வேணுமா, இதில் என்ன தீர்மானம் எடுக்கிறது, உங்களுக்கு என்ன தகவல் கொடுக்குறது அப்படின்னு தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு சிலர் தான் ரொம்பவே குழப்பமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே மற்ற சிலர் எல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு எனக்கு இன்னுமே இந்த விஷயத்த யோசிக்க யோசிக்க டிப்ரெஷன் ஆகுது. அப்படிங்கிறதுனால கூட இதுக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் உங்களுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்காம இதை பற்றி நான் யோசிக்கவே விரும்பலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கும்போது இவங்களோட மொத்த கவனம் அவ்வளோத்தையும் அவங்க ஃபேமிலி மேலே மட்டும் செலுத்திட்டு இந்த பக்கம் எதுவுமே அவங்க கவனம் செலுத்துகிற மாதிரி எனக்கு தெரில. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கும்போது வந்து நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போதும் இல்லை இவங்களுக்கு வந்து இவங்களோட பர்சனல் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே ஒரு சிலர் வந்து இது வேண்டாம், இந்த பயமான இந்த விஷயம் வந்து எனக்கு வேண்டாம், இது கூட நான் போராடுறதுக்கு வந்து இப்போதைக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து இவ்வளோ குழப்பமாக சிந்திக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இங்கே இப்போதைக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஐம் சாரி. ஸோ டெரோ கார்ட்ஸில் வந்து இதுதான் வந்திருக்கு. ஓகே, வேறு எதுனா என்னால் சொல்ல முடியும். ஸோ வந்து இங்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்பவே குழப்பமான மனநிலையில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன எடுக்கிறது அப்படின்னும். ஆனால் இவங்களுக்கு வந்து முழுசாக ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் இங்கே இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது மர்மமான விஷயம் வந்து உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்குள்ளே நடந்த இந்த பிரச்சனையில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு இன்னுமே ஏற்றுக்கொள்ளாத மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ இவங்க இன்னுமே இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறதுனாலையும் ஏதோ ஒரு சந்தேகம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது. இது வந்து எனக்கு இந்த சந்தேகம் தீரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கொள்கிறதுக்கு நான் ரெடியாகவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை வந்து எந்த கட்டமும் இது வரைக்கும் போகலை. அப்போ உங்கள் நபர்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க நபர்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்கிறதே இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கே ஏதோ ஒரு சில இடத்துல எனர்ஜி வந்து பிளாக்கிங் ஆகி அதே இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, ஸோ இவங்க வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை கூட கற்பனை பண்ணி இருக்க மாதிரி நினச்சிட்டு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இவங்களை குழப்பிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டது கூட இவங்க வந்து இந்த விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்றது வந்து இங்கே நிறைய தாமதங்களை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த நபர் வந்து உங்கள் கூட ஸ்டெப் அடிப்பாங்களா, கதைப்பாங்களா, காதலிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே ஒரு தாமதம் அப்படிங்கிறதும் இங்கே மனசளவில் நிறையா விரக்தி ஆகிருச்சு. இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நபர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அப்படின்னும் எனக்கு இங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது கார்ட்ஸில். ஸோ ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மெசேஜ் கொடுக்குறேன். அது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஓகே, எல்லாருக்கும்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் போய்ட்டு ஏதாவது இந்த நபர்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கதைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதாவது எடுக்க போகிறீங்க, ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இவங்க இந்த நியூ பிகினிங்க்கு வந்து ஒத்துக்கொள்ளுவாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து நீங்கள் ஏதாவது கதைக்க வந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை குத்தி கிழிச்சிட்டு கொஞ்சம் வார்த்தைகளால் காயப்படுத்திட்டு அந்த விஷயத்தை வச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது இந்த நபர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இப்போ கதைக்கிறது சரியா அப்படிங்கிறத வந்து சரியாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் நபர்கிட்ட போய் கதைங்க. ஓகே, இப்போ நான் என் நபர்கிட்ட வந்து இந்த காதலை பற்றி கேட்க போகிறேன், இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இப்போது வந்து போகிறது சரியா அப்படின்னும் இதில் ஸ்டெப் எடுக்கிறது சரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அந்த கொஞ்சம் பேர் சொன்னாங்க இப்படி இருக்காங்க இந்த மனநிலையில் அப்படி சொல்லி. ஸோ அவங்க வந்து திருப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னமும் நீங்கள் புரிஞ்சிருக்க இந்த காலத்தை கொஞ்சம் பெருசாக்கிட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் காதலிச்சிட்டு இருக்க நபரை வந்து காதலிச்சிட்டு இருக்கிறது சரியா, ஏன்னா ரொம்ப காலமாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பாருங்கள். ஓகே, ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு.
ஸோ நீங்கள் காதலிச்சிட்டு இருக்க நபரோட எண்ணங்கள்ல இதுதான் இருக்குது. ஸோ இந்த காதலில் வந்து என்ன தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சிலர் வந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இதில் மேலதிகமான தகவலை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். ஹாய் பண்ணி நம்பர் 2 யாரெல்லாம் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு தான் ரீடிங். ஸோ உங்கள் நபர்கள் வந்து நீங்கள் காதலிச்சிட்டு இருக்க நபரோட இந்த காதல் பயணத்தை வந்து தொடர முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் காதலிக்கிற நபர் கூட இந்த காதல் பயணத்தை வந்து தொடர முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டெக்லேருந்து எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்து நாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு கார்டுமே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஓகே, நான் ஒரு கார்டு எடுத்தேன், 2 கார்டு வந்துடுச்சு. ஓகே, பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் நீங்கள் காதலிக்கிற நபர் கூட இந்த காதல் பயணத்தை வந்து தொடர முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கிளியர் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்து நாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகேயா? ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் காதலிக்கிற நபர் கூட இந்த காதல் பயணத்தை வந்து தொடர முடியுமா அப்படின்னு கேட்டால், இங்கே தொடர்றதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது. அதாவது இந்த காதலை தொடர்றதுக்கு வந்து சரியான செயல்முறை வந்து தெரியல, சரியான வந்து நோக்கம் தெரியல, அதே மாதிரி தகவல் கொள்றதுக்கு வந்து சரியான ஒரு காரணி கிடைக்கல. அப்படிங்கிறதுனால கூட இந்த காதல் பயணத்தை வந்து இப்போதைக்கு நீங்கள் தொடர முடியாமல் ஒரு ஸ்டெக் மூமெண்ட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நபர் கூட உங்கள் காதல் பயணத்தை வந்து தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இவங்க ஏதாவது துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், இந்த காதலில் ஏதாவது முதுகில் குத்தப்படுற சம்பவங்கள் நடந்திருக்கு, இல்லை நெருக்கடிகள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விஷயம்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் கண்டிப்பாக உங்களால் ஒரு நியூபுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்கள் காதலில் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, இல்லை அந்த விஷயத்தையும் இன்னும் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த காதலில் வந்து அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு தடை இருக்குது. அப்போது இந்த காதல் பயணத்தில் வந்து தடை ஏற்படுத்துறது வந்து உங்களோட 2 பேரோட எண்ணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த இடத்துல உங்களோட எண்ணங்கள் வந்து சரியாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு நோபுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதும் இங்கே தெரியுது. ஸோ இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புதிய வாய்ப்புக்காக ரெடியாகி இருக்கிறதும், புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதும் தெரியுது. ஆனால் மன ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த காதலை தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது இந்த காதல் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்க்க போனால் உங்கள் காதலை பொறுத்த மட்டும் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த காதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேகமாக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால உங்கள் நபர் கூட நீங்கள் ஏதாவது கதைக்க போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு கதைக்காமல் ரொம்ப பொறுமையாக அமைதியாக என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கதைக்கிறீங்க, அதுவும் கருத்து தெரிவிக்கப்படுறதுல இருக்க அவசரத்தை குறைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த காதலில் வந்து உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதே போல் உங்கள் நபர்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இங்கே தெரியுது. தனிப்பட்ட ரீதியாக உங்களால் இந்த காதல் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அப்புறம் அமையக்கூடிய சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை உங்கள் நபர்கள் வந்து புரிந்து கொள்றது
கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சுதந்திரமாக முடிவெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போது இந்த நிர்பகனிங் வந்து இருக்க மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி இந்த காதலை வந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த காதலை தொடர்றதும் விட்டுட்டு போகிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த காயங்கள் இருக்குல்ல, அது ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னுமே நீங்கள் 2 பேரும் இந்த காதலில் இருக்கும்போது வருத்தப்பட்ட சில விஷயங்கள், 2 பேரும் கவலைப்பட்ட சில விஷயங்கள், உங்கள் இதயம் உடையிற மாதிரி நடந்த சில விஷயங்கள், நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்த சில விஷயங்கள், இல்லை இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபர்கள் நிராகரிச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் நிர்பகனிங் பண்ண முடியாமல் கூட நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் யோசித்து நீங்கள் குழம்புறதுனால தான் இன்னுமே உங்களுக்கு அது வந்து ஒரு துரோகமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் காயப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனால நாளை கூட உங்கள் நபர்கள் என்ன ஸ்டெப் எடுத்தால் கூட அந்த விஷயம்லாம் உங்கள் நபர்கள் நடந்து கொண்ட விதம் அதெல்லாமே ஒரு துரோகம் மாதிரி உங்களுக்கு விளங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் இன்னுமே அந்த பெயின்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த மனசுக்குள்ளே இருக்க கவலை, அந்த துரோகம், அந்த விரக்தி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த காதலில் வந்து ஒரு அழகான புதிய தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஓகே. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த காதலில் அதிகாரத்தை வந்து கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க போனோம் அப்படின்னா உங்கள் காதலை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கும், உங்கள் காதலில் ஒரு பாதுகாப்பை கொடுக்குறதுக்கும், இந்த காதலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும், திருப்பி இந்த காதலை புதுப்பிச்சு அமைச்சு கொள்றதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. அப்போது இந்த இடத்துல உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு மாயைக்குள்ளே சிக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான திங்கிங்கை வந்து நினைங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க, இன்னும் நிறைய காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பாசிட்டிவ் மைண்ட் திங்லாம் இருக்கும்போது இந்த காதலில் இருக்க குட்டி குட்டி பிரச்சனைகள் கூட ஹீல் ஆகி சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. ஸோ அப்போ இந்த காதலை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணி சரியான விதத்தில் உங்கள் காதல்கிட்ட நீங்கள் நெருங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது கல்யாணம், நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லெவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து உங்கள் நபருக்கு வந்து கல்யாணமாக போகுது, இல்லை இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு அப்படின்னு கூட ஒரு மனத்தில் வந்து ஒரு மாயைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ உண்மை அப்படின்னா எனக்கு அது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இங்கே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்தே இல்லாத ஒரு சில விஷயத்த நீங்களாம் கற்பனை பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே. அதனால தான் இந்த காதலை வந்து தொடரவே முடியாமல் இன்னுமே ஒரு ஸ்டெக் மூமெண்ட்டில் இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்போது நீங்களே ஹீல் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காதலை ஈஸியாக ஹீல் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்கள் நபர்கள் கூட ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கௌரவமாக ஈகோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா. ஸோ அதனால அவங்களும் அவங்க ஈகோவிலேருந்து இறங்கி வர மாதிரி தரல. ஸோ அதே போல் நீங்களும் இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு நீங்களும் போகிற மாதிரி தரல. ஓகேயா. நீங்கள் ஒரு சில விஷயத்தில் இன்னுமா நிறையா உறுதியாக இருக்கணும். ஓகேயா. இந்த காதலை வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காதலை வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற அதிர்வுகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். ஓகே. உங்ககிட்ட இருந்து நல்ல வைபெல்லாம் வெளியேறுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நல்ல வைப்ஸ் எல்லாம் உங்கள் காதலை வந்து ஒரு புதிய ஒரு விதமாக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே போல் உங்களுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் விஷயம் தான் இருக்குது. நான் இன்னுமே நடந்த விஷயத்த நினச்சிட்ருக்கேன், என்னை காயப்படுத்தின விஷயத்த நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது அது இன்னுமே உங்களையே காயப்படுத்திகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல காதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காதல் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. 2 பேர்த்துக்கும் இருக்க இந்த உறவு முறை, இந்த தேர்வுகள், இப்போ உங்களுக்கு கூட நீங்கள் புரிஞ்சிருக்கும் போது நிறைய தேர்வுகள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரையாவது செலக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படி சொல்லி. ஸோ அதே போல் அந்த நபர்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது தனிப்பட்ட ரீதியாக யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்து இன்னுமே இந்த ஸ்டாப் ஆகி போயிட்டு நிற்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக தான் இந்த 2 பேரும் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுல இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இங்கே பார்த்தா தெரியும். இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருக்குது, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே
நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தனிமையில் இருக்கும்போது இனிமேல் காயப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. 2 பேருமே ஒரு ரிலேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே ஒரு மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இங்கே எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் 2 பேருமே இருந்தாலுமே இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி இது இருக்குமோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும், உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு காதல் இருக்கும், இல்லை உங்கள் நபருக்கு ஏதாவது ஒரு காதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனைக்குள்ளேயே இருக்கிறதுனால கூட இந்த வைபெல்லாம் வேறு மாதிரி வெளியாகுது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சரியான ஒரு தீர்மானத்தை வந்து இன்னும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் காதல் பயணம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டுருக்கு தற்போது இருக்க சூழ்நிலைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலில் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா இல்லைங்க, உடஞ்சி போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த உடஞ்சிருக்க காதலை கூட என்னால் ஒரு திடீர் மாற்றம் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும், இந்த காதலை வந்து என்னால் புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் தைரியம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, உங்கள் காதலில் உங்களுக்கே நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காதலில் வந்து சக்ஸஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த காதலை வந்து சரியான பாதைக்கு, இன்னும் சக்ஸஸான பாதைக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. அப்போது இந்த இடத்துல உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் இந்த காதலுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த காதல் பயணம் தொடர்றதும் இந்த காதல் பயணம் ஸ்டாப் ஆகி போகிறதும் இருக்குது. ஓகே. அப்போது நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துங்க. அப்போது ரொம்ப ஈஸியாகவே உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தரே ஸ்ட்ராங் கிடையாது. அப்படிங்கும்போது தேவையில்லாத மோதல்கள் 2 பேத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் 2 பேருமே கதைக்க போனாவே முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா இந்த 2 பேத்துக்குள்ளேயுமே இந்த நடந்து முடிஞ்ச விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து இருக்காங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கு கூட இந்த நடந்து முடிஞ்ச சில விஷயங்களில் வந்து நிறையவே மனக்காயம் வந்து ஏற்பட்டுருக்கும். அதை அவங்களால ஜீரணிக்கவே முடியாது, முடிஞ்சிருக்க முடியாது. ஓகே. ஸோ அதனால கூட இந்த இடத்துல இந்த காதல் வந்து அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. இந்த காதலை வந்து தொடர முடியலை, அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குங்க, இல்லை என் பார்ட்னரை யோசித்தாவே எனக்கு ரொம்பவே கோவம் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காதலை வந்து தொடர முடியும் அப்படின்னு என்னாலேயே நினைக்க முடியலை. ஏன்னா இதில் அவ்வளோ பிரேக் வருது, திடீர்னு இந்த காதலில் வந்து நிறைய மாற்றங்கள் வருது, என்ன நடக்குதுன்னு தெரியலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த காதலில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல லக்கா இந்த கர்மாலாம் முடிஞ்சு உங்களோட வாழ்க்கை சுழற்சி மாறி ஒரு திருப்புமுனை வந்து அழகாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் காதலில் வந்து ஒரு சில நல்ல விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காதலை வந்து உறுதியாக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அதிர்வை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த நியூ பிகினிங் வந்து இருக்குது. இப்போ இந்த விஷயத்த வந்து நான் நிறைய தடவை சொல்லிப்பேன் நான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காட்சும் அதை தான் சொல்லுது. இந்த 2-3 காட்சை பார்த்தாலே தெரியும் இது வந்து கர்மாவாக இருந்திருக்கு, இல்லை பிரச்சனையெல்லாம் க்ரியேட் ஆகி இருந்திருக்கு அப்படின்னா கூட இந்த இந்த சுழற்சியில் போயிட்டு சிக்கிட்டது நீங்களாகவே தான் இருந்திருக்கும், உங்களோட எண்ணங்களாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த காதலை பொறுத்தவரையில் உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லாததுனால தான் இதில் இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்க. இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, அப்படி இருந்திருக்குமோ, இந்த காதலை தொடர முடியாதோ அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணியது தான் இப்போது இந்த லெவலில் வந்து நிற்குது, இப்போது இந்த காதலில் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாமல் நிற்குது அப்படிங்கிறது இந்த 3 காட்சி பார்த்தாலே தெரியுது. ஓகே. அப்போது எண்ணங்களை வந்து சரியாக வைங்க. அப்போ உங்கள் படைப்பாற்றலும் சரியாக இருக்கும். ஓகே. உங்களோட படைப்பாற்றல் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது ஆரம்பத்தை வந்து ஆரம்பித்து கொள்ளலாம். அதே போல் இப்போ புதுசாக உருவாகிற இந்த காதல், இப்போ உருமாற போகிற இந்த விஷயங்கள் கூட ஒரு அழகானதாக சக்தியானதாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 காட்சிலையும் அதுதான் வந்திருக்கு. ஒரு நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே. இந்த காதலை வந்து தொடர முடியும். ஓகே. முடியாது அப்படிலாம் கிடையாது, இந்த காதலை தொடர முடியும். அதுக்கு உங்களோட அதிர்வுகள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் இந்த காதலுக்காக சரியான ஸ்டெப் எடுத்து வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதலை வந்து சக்ஸஸ் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த மேனிஃபெஸ்ட் சக்தியை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த காதலை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் பைல் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய்.
டேக் கேர்.